திருமண உறவு என்பது இந்த உலகத்தில் என்னுடைய கணவன் என்னுடைய மனதை நோகடிக்காத அல்லது எனக்கு முரண்படாத, எனக்கு என்னை முழுமையாக ஆதரிக்கிற, சந்தோஷம் மட்டுமே நிலைக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அதை நீங்கள் சுவர்க்கத்தில் மட்டும்தான் தேட முடியும். சுவர்க்கத்தில் மட்டும்தான் தேட முடியும். இந்த உலகத்தில் அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேட முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய மிக பெரும் தலைவராக அல்லாஹ்வுடைய வஹி மூலம் பயிற்றுவிக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஆத்மாக்களிலெல்லாம் பரிசுத்தமானவராக அர்ஷுடைய ரஹ்மானே இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சான்றிதழ் கொடுத்த என்னுடையதும் உங்களுடையதும் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிமாருக்கும் மத்தியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் முரண்பாடுகள் வந்திருக்கின்றன. அவர்களுடைய ரோஷத்தை தூண்டக்கூடிய காரியங்களில் ரசூலுல்லாஹ் ஈடுபடுகிற பொழுது முரண்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் இருந்த 9 மனைவிமாரோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல், உங்களோடு நான் பேசவே மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு 1 மாத காலம் பள்ளியிலே வந்து தங்கினார்கள் ரசூலுல்லாஹ். மனைவிமார்கள் யாருடைய வீட்டுக்கும் ரசூலுல்லாஹ் போகவில்லை. அப்படி என்றால் என்னுடைய கணவன் ரசூலுல்லாஹ்வை விட சிறந்தவனும் அல்ல, நான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை விட சிறந்த பெண்ணும் அல்ல. அப்படி ஒரு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரு கணவனை நான் முடிக்கவும் இல்லை. முரண்பாடுகள் சகஜமானவை என்பதை நாம் புரிந்து கொள்கிற பொழுதுதான் அன்புக்குரிய சகோதரிகளே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நாம் நிலையாக வைத்திருக்க முடியும். எல்லோரும் நாம் தேடுவது என்ன? வாழ்க்கையில் கவலை இல்லாத, என்னை முழுமையாக பேணக்கூடிய, என்னுடைய உணர்வுகளை முழுமையாக மதிக்கக்கூடிய, என்னை எந்த சந்தர்ப்பத்திலும் சீண்டி பார்த்து விடாத, என்னுடைய உணர்வுகளை காயப்படுத்தி விடாத வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இருக்கிறது அது, ஆனால் அது முழுமையாக கிடைக்க மாட்டாது. அப்படி கிடைத்து விட்டாலும் அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்க மாட்டாது. ஊடல்கள் இல்லாத, கணவன் மனைவிக்கான சின்ன சின்ன கோபங்கள் இல்லாத, சின்ன சின்ன ரோஷங்கள் இல்லாத, கணவனுடைய அன்பை பரிசீலிக்கிற உணர்வு இல்லாத வாழ்க்கையால் இந்த உலகத்தில் நிலையான நிம்மதி இருக்க முடியாது, சந்தோஷம் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வின் தூதரையும் அல்லாஹ் அவர் ஒரு மனிதர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருந்தார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, இந்த திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு என்பது முரண்பாடுகள் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி நானும் நீங்களும் நகரப்போகிறோம் என்றால் அது நிச்சயமாக இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியாது. அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமாருக்கே அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு அது கிடைக்குமா? ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், ஒரு மனிதர் வந்து அடிக்கடி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் தன்னுடைய மனைவியை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு தலாக் சொல்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அவர் பள்ளிவாசலிலே இருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு போனதற்கு பிறகு வீட்டுக்கு போகிறார். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் என்னோடு முழு திருப்தியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? 100% என்னுடைய விஷயத்தில் எல்லாவற்றிலும் திருப்திப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்ட நேரம் பக்கத்திலே அந்த மனிதர் இருப்பதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி சொல்கிறார், அமீருல் முஃமினீனே, இதைவிட வேற ஏதாவது என்னிடத்தில் கேட்கலாமே, இதை தவிர வேற ஏதாவது என்னிடத்தில் கேட்கலாமே என்று சொல்லுகிறார். ஓம் என்று சொல்லவில்லை. அமீருல் முஃமினீன், சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபியின், ஷைத்தான் அவருடைய வழியில் வரமாட்டான் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, நீதத்தால் இந்த உலகத்தை நிரப்பிய மிக சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவராக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு மனிதர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாற்று மத அறிஞர்கள் கூட
இந்த உலகத்தில் நிம்மதியும் அமைதியும் வர வேண்டுமாக இருந்தால் உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எழுதுகிற அளவுக்கு, பேசுகிற அளவுக்கு மிக நியாயமான நீதியான ஒரு ஆட்சியை செய்த ஒரு தலைவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மனைவியை கூப்பிட்டு கேட்கிறார்கள், என்னோடு 100% திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதை தவிர வேறு ஏதாவது கேளுங்களேன் அமீருல் முஃமினீனே என்று சொன்ன பொழுது அந்த மனிதர் புரிந்து கொள்கிறார். அவர் மெதுவாக எழுந்து போய்விடுகிறார். அமீருல் முஃமினீனுடைய வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது என்றால் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் போய்விடுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையினுடைய இந்த சிக்கல்கள், பொருத்தமில்லாத தன்மைகள், சில நேரம் வருகிற முரண்பாடுகள் சகஜமானவை என்பதை நாம் இரண்டாவது அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும்.